மூத்து கபுல அந்த முத்து சொன்னேன், மூத்து கபுல அந்த முத்து சொன்னேன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை படுக்க வச்சுறாங்க பெருமானார். அவங்க பெருமானாரும் அபூபக்கர் நாயகமும் போகிறாங்கன்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க, இந்த மரணப்படுக்கையில் நீங்கள் படுக்கிறங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை படுக்க வச்சுறாங்க. அப்போது அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னது, நான் ஒவ்வொரு நாள் தூங்குறப்பவும் இரவு தூங்குறப்பவும் பயந்துக்கிட்டே தூங்குவேன். பயம்னா அவங்களுக்கு என்ன பயம், நம்ம தூக்கத்தில் நம்மளுடைய முடிவு இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யாத நிலையில் நம்ம போயிடுவோமே அப்படின்னு ஒவ்வொரு நாள் இரவும் நான் பயந்து கொண்டு தூங்குவேன். இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பதிலாக அந்த மரணப்படுக்கையில் படுக்க வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க பெருமானார், இந்த அமானத்தான சில விஷயங்களெல்லாம் கொடுத்துட்டு இதை நீங்கள் காலையில் கொடுத்துட்டு என்னை வந்து சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ பெருமானார் எப்போ என்னை இந்த செயலை காலையில் செய்ய சொல்லிட்டு என்னை வந்து சந்திச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக இன்று இரவு என்னுடைய முடிவு இருக்காது. ஒவ்வொரு நாளும் நான் பயந்து கொண்டே தூங்குவேன் என்னுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று. அந்த இரவு பெருமானா சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கு முடிவு இருக்காதுன்னு நான் அன்னைக்கு தைரியமாக தூங்கி கொண்டிருந்தேன். போகிறாங்க அபூபக்கர் நாயகமும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போகிறாங்க, சவுரு கோகைக்கு போகிறாங்க. சவுரு கோகைக்கு போகிறாங்களே பயந்து போகிறாங்க, கணக்குப்படி பயந்து தானே போகிறாங்க. எதிரிகள் வந்துடுவாங்களேன்னு பயந்து போயிடுவாங்க. ஆனால் விலாயத்து இருக்கிறவங்களுக்கு ஒரு தாரீஃப் என்ன, அல்லாஹ் தஆலா சொல்கிறது என்ன, அலா இன்ன அவுலியா இல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவுலியாக்களுக்கு பயமும் கிடையாது கவலையும் கிடையாது. ஆனால் இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நாயகத்தை கூப்பிட்டு பயந்து போகிறாங்க, எதிரிகள் வந்துடுவாங்களான்னு போகிறாங்க. அங்கேயே இருந்து சண்டை போட வேண்டியதானே, பயமும் இருக்கக்கூடாது கவலையும் இருக்கக்கூடாது. இப்போ உள்ளே போகிறாங்க, உள்ளே போனோன்னா அபூபக்கர் நாயகம் பயப்படுறாங்க. அதற்கு காரணம் என்ன, இதுக்கு நான் அப்புறம் வரேன். அதற்கு காரணம் என்ன, நான் மௌத்தா போனால் பிரச்சனை கிடையாது ரசூலுல்லாஹ், அபூபக்கராகிய நான் மௌத்தானா நான் ஒருவன் பிரச்சனை இல்லை. ஆனால் அபூபக்கர் நாயகம் பயப்படுவது அவர்களுக்காக அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் தீனே நீங்கள் தானே. அதனால தான் அவர்கள் அந்த அளவு. அப்போ பெருமானார் சொல்கிறாங்க, லா தஹசன் இன்னல்லாஹ மானா, நீங்கள் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹு தஆலா உங்கள் கூட இருக்கிறான், அல்லாஹு தஆலா கூட இருக்கிறான். அலா இன் அவுலியா லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், பயமும் இருக்கக்கூடாது கவலையும் இருக்கக்கூடாது, அல்லாஹு தஆலா கூட இருக்கிறான், லா தஹசன் இன்னல்லாஹ மானான்னு சொல்கிறாங்க. அப்போ எதற்கு அங்கேருந்து ஓடி வந்தாங்க? அப்போ தைரியமாக இருந்திருக்கணுமே. மூத்து கபலன் தம்மூத்துன்னு பெருமானார் சொன்னிட்டாங்க. அந்த பெருமானாரை உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்தவர்கள் எல்லாம் மவுத் அவர்களை தேடி வருகிறது என்று சொன்னால், மவுத் அவர்களை தேடி வருதுன்னு சொன்னால், இவ்வளவு நாள் நான் கௌசுல் ஆலம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ அந்த கௌசுல் ஆலத்தோடு சேரக்கூடிய நசீபை கொடுத்துட்டான் அல்லாஹு தஆலா. இவ்வளோ நாள் ஹாஜா நாயகம் சொல்லிட்டு இருந்தேன், அந்த ஹாஜா நாயகத்தோட சேரக்கூடிய நசீபை கொடுத்துட்டான் அல்லாஹு தஆலா. சஹாபாக்களுடைய புகழை பற்றி அவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தோம், அந்த சஹாபாக்களோட சேரக்கூடிய ஒரு நசீபை கொடுத்து விட்டான் அல்லாஹு தஆலா. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை உயிருக்கு மேலே முஹப்பத் வச்சிருக்கக்கூடிய அந்த பெருமானாரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு தான் உயிருக்கு மேலே முஹப்பத் வச்சவங்க நினைப்பாங்க. ஆனா என்னுடைய உம்மத்திலும் தன் நஃப்ஸுக்காக உம்மத்திலே தன் உயிர் மேலே பயம் இருக்கிறவங்களாம் இருப்பாங்களே. இப்போ நான் இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டேன்னு சொன்னா, ஒருத்தர் எதிரி வரப்ப நீ என்னடா வரதுன்னுட்டு நான் ஓடாம நான் போகாம நான் அப்படி ஒரு செயலை செஞ்சிட்டேன்னு சொன்னா, என் உம்மத்தவர்ல பயந்தவங்க பலகீனமானவங்க அவங்கெல்லாம் இருப்பார்களே, அவர்களாலெல்லாம் இந்த செயலை செய்ய முடியாது. எல்லாருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று வந்தார்கள். பணக்காரருக்கு மட்டும் ரஹமத்து கிடையாது, ஏழைக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரஹமத்து தான். டாக்டருக்கு மட்டும் ரஹமத்து கிடையாது, நோயாளிக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்து தான். பரிசுத்தமானவர்கள் உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்தவங்க அவங்களுக்கு மட்டும் பெருமானார் ரஹமத்து கிடையாது, பலகீனமானவர்களுக்கும் பெருமானார் ரஹமத்து தான். அனைவருக்கும் ரஹமத்து தான். பின்னாடி உம்மத்துல வரக்கூடியவங்க பலகீனமானவங்க இருப்பாங்க, அவர்களுக்காகத்தான் அந்த செயலை செஞ்சாங்களே தவிர எதிரிகளை பார்த்து மிரண்டு ஓடக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது. அப்போ உயிருக்கு மேலே முஹப்பத் வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உயிருக்கு மேலே முஹப்பத் வைக்கிறது ஹிஜ்ர் இப்னு அதி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
1400 வருஷம் கழித்து அந்த எல்லாரும் நம்ம பார்த்தது, அவர்கள் எப்படி அடக்கப்பட்டிருக்கின்றார்களோ அப்படியே இருக்கிறாங்க. அன்லலார் ரலியல்லாஹு தஆலா விஷயத்துக்காக அந்த கபரு தோண்டப்படும். உள்ளே பார்த்தா அவர்கள் அப்படியே இருக்கின்றார். அதுக்கு பதிலாக அந்த கை நெத்தியில் கை வச்ச மாதிரி இருக்குது. அவங்களுடைய பல வருடங்கள் கழித்து தோண்டும் போது கூட அவங்களுடைய கை நெத்தியில் கை வச்ச மாதிரியே இருக்குது. அப்போ பார்க்குறவங்க அவசரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஒழுங்கா சரியாக பண்ணலை போல இருக்குது, அடக்கம் பண்ணுறப்ப சரியாக பண்ணலை போல இருக்கு அப்படின்னு அந்த நெத்தியிலேருந்து கையை எடுக்கிறாங்க. கையை எடுத்த உடனே மௌத்தா போனாங்கன்றதுனால தானே உள்ளே வச்சுருக்குறாங்க. மௌத்தா போனாங்கன்றதான உள்ளே வச்சுருக்காங்க. அப்போ எப்போ மௌத்தா போயிட்டாங்க, ரூஹு போயிடுச்சுன்னு சொன்னால் அங்கே ஹயாத்து கிடையாது. ஹயாத்து இல்லைன்னு சொன்னால் அங்கே கூவத்து இருக்கக்கூடாது. கூவத்து இல்லைன்னு சொன்னால் அங்கே என்ன இருக்கக்கூடாது, இல்மு இருக்கக்கூடாது, இராதா இருக்கக்கூடாது. கையை வெளியே எடுத்த உடனே ரத்தம் பருது. ரத்தம் வருதுன்னா ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரத்தம் வெளியே வருகிறது. அப்படி ரத்தம் வருதுன்னு எடுத்த கை அன்லலார் ரலியல்லாஹு தஆலா எடுத்த கை திரும்ப போய் அந்த நெத்தியில் அந்த இருக்க அடிபட்டிருக்கக்கூடிய இடத்த அவங்க கையை வச்சு அவங்களே மூடிடுறாங்க. இப்போது இராதா இருக்குது, திருப்பி நம்ம அந்த கையை எடுத்துகிட்டு போகணுன்னு. இல்மு இருக்குது, இங்கேருந்து ரத்தம் வருது, இங்கே கையை எடுத்துகிட்டு போகணுன்னு இல்மு இருக்குது, அறிவு இருக்குது, நாட்டம் வருகிறது இந்த கையை எடுத்துகிட்டு போகணுன்றதுக்கு செயல் வரத்துக்கு கூவத்து வருது. இந்த கூவத்து இருக்கிறதுக்கு ஹயாத் இருக்குது, உயிர் இருக்குது. அதான் அல்லாஹ் சொன்னா வலா தகுலு லிமன் யுக்தல் ஃபீ சபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தாங்களே அவங்களெல்லாம் நீங்கள் மையத்துன்னு நினச்சிடாதீங்க, அவங்க ஹயாத்தாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பெருமானாருடைய பின்பற்ற வேண்டும் என்பதற்காக எல்லாம் உள்ளே உட்காண்டிருக்காங்க. பெருமானார் உம்மத்துக்காக உள்ளே போனாங்க, அந்த பெருமானாரை பின்பற்ற வேண்டும்ன்றதுக்காக எல்லாரும் உள்ளே போனாங்க. மற்றபடி அவர்கள் எல்லாம் ஹயாத்தாக இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து திடீர்னு ஞாபகம் வருது, நான் பேசுனதுக்கு சம்மந்தமே இல்லை, திடீர்னு ஞாபகம் வருது. ஒருத்தன் கண்ணாடி போடுறான். அந்த கண்ணாடி போடுறான், அதற்கு முன்னாடி அவன் பார்வை நல்லா இருந்துச்சு, திடீர்னு அவனுக்கு பார்வை கம்மியாயிடுச்சு. திடீர்னு பார்வை கம்மியானோன்னா அவன் கண்ணாடி போடுறான். கண்ணாடி போட்டோன்னா பார்வை கொஞ்சம் தெளிவாயிடுச்சு. என்னது, கண்ணாடி போட்டோன்னா பார்வை தெளிவாயிடுச்சா? அப்போ கண்ணாடிக்கு ஹயாத் இருக்கோ, கண்ணாடிக்கு கூவத்து இருக்கோ, கண்ணாடிக்கு ஏற்கனவே பார்வை இருக்கோ? அந்த கண்ணாடி தனியாக வச்சா அந்த கண்ணாடி பார்க்குமா? அந்த கண்ணாடிக்கு உயிரே கிடையாது, அந்த கண்ணாடிக்கு ஹயாத்தே கிடையாது. ஹயாத்தே இல்லாத கண்ணாடி எப்படி எனக்கு கண் பார்வையை கொடுத்தது? கூவத்தே இல்லாத கண்ணாடி எப்படி எனக்கு கண் பார்வையை கொடுத்தது? பார்வையே இல்லாத பசாரத் பார்வையே இல்லாத கண்ணாடி எப்படி எனக்கு கண் பார்வையை கொடுத்தது? அப்ப கண் பார்வையை யார் தர வேண்டும்? இரவு என்னுடைய கண் பார்வை முழுவதுமாக எடுத்து காலை என் கண் பார்வை முழுவதுமாக கொடுக்கிறானே அந்த அல்லாஹு தாலா, அந்த அல்லாஹு தாலா தான் எனக்கு கண் பார்வையை கொடுக்கணும். அப்புறம் எதுக்கு கண்ணாடி? அந்த கண்ணாடி கடை வச்சிருக்கிறவன் நிஸ்பத்தா வரணும், அவனுக்கு வாழ்வு வரணும். அந்த ஐ ஸ்பெஷலிஸ்ட் படிச்சிருக்காங்களே டாக்டர்ஸ், அவங்களுக்கு நிஸ்பத் வரணும், அவங்களுடைய தேவையை பூர்த்தி ஆகணும். அவங்களுடைய தேவையும் அல்லாஹு தாலா தானே பூர்த்தி செய்யறான். அவங்களுடைய தேவையை இந்த கண்ணாடி கடையை நம்ம விற்கிறதின் மூலமா அந்த கண்ணாடி கடையுடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்யறான். அந்த டாக்டருடைய தேவையை இப்படி நமக்கு இந்த விஷயத்தின் மூலமா அல்லாஹு தாலா பூர்த்தி செய்யறான். அப்போ ஹயாத்தாக இருக்கிறவர்கள் ஹயாத்தாக, இந்த கருத்து இடையில வந்துச்சு, அதனால சொன்னேன். அப்போ சாதாரண மக்கள் ஒரு வலியுல்லா, சாதாரண மக்கள் ஒரு வலியுல்லா, சஹாபி. அதற்கு ஒரு உதாரணம். ஒரு தாயுடைய வயிற்றில் ஒரு குழந்தை, தாயுடைய வயிற்றிலே குழந்தை, ஆனால் தாய் தூங்கி கொண்டிருக்கின்றாள். தாயோட வயிற்றில் குழந்தை இருக்கு, ஆனால் என்ன பண்ணுறா, தாய் தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு தெரியுமா அவள் வயிற்றில் குழந்தை இருக்குன்றது? அவளுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ அதே தாய் விழித்து கொண்டிருக்கின்றாள், அப்பொழுது அவள் வயிற்றிலே குழந்தை இருப்பது அவள் அறிவாள், பார்வையால் பார்க்க மாட்டா. அவளுக்கு அறிவில் இருக்கும், நம்ம வயிற்றில் குழந்தை இருக்குது அப்படின்றது அவளுக்கு அறிவில் இருக்கும். இப்பொழுது அந்த குழந்தை பிறந்து விட்டது. இப்பொழுது அறிவால் பார்ப்பது கிடையாது, அந்த குழந்தை அவள் கண்ணால் பார்ப்பா.
இதுதான் ஒரு சாதாரண மக்களுடைய நிலை. அந்த தாய் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப வயிற்றில் குழந்தை இருக்கிறது அந்த தாய்க்கே தெரியாத மாதிரி, ஓஹோ மாக்கும் மைனமாக்கும் தும் நாகன் அக்கரபிலை ஹப்ளில் வரித் வாலமோ அன்னஃபிக்கும் ரசூலுல்லா, நம்ம கூடவே ரசூலுல்லா இருக்கிறாங்க, நம்ம எங்கே இருந்தாலும் அல்லா இருக்கான், உயிர் நரம்பை விட கிட்ட அல்லாஹு தாலா இருக்கிறான், இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு இறை நேசருடைய நிலை, அந்த தாய் வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவள் அறிவில் தெரியும் வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குன்னு, என்னதான் வெளியே தெரியலனாலும் அறிவில் தெரியும். அதே போலத்தான் அவர்கள் அறிவிலே அறிந்து கொண்டே இருப்பார்கள், நம்ம கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறாங்கன்றதை அறிந்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் அந்த சஹாபி, அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நிலை என்ன? சஹாபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி, அந்த குழந்தைய அவ கண்ணால பார்த்து அதை அறிகிற மாதிரி சஹாபாக்கள் எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹை பார்த்து அறிந்தார்கள். அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணார பார்த்தாங்க. அறிகிறது இல்முல அறிகிறது கிடையாது, இல்முல கண்ணால நேரடியாக பார்த்தார்கள். எனவே அந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்து குத்துபுல் அக்தாபாக இருந்தாலும் கண்ணால பார்த்த சஹாபாக்களுடைய அந்தஸ்துக்கு வர முடியாது. அப்போ அதற்கூட தெரியாத நிலையிலே சாதாரண மக்கள் இருப்பார்கள். ஆனால் கண்ணால் பார்த்த சஹாபாக்களுடைய அந்தஸ்துக்கு யாராலேயுமே வர முடியாது. இதுதான் ஒரு சாதாரண ஆள், ஒரு இறை நேசர், ஒரு சஹாபியினுடைய விஷயம். எனவே தான் யாராக இருந்தாலும் பேசான் ரலியல்லாஹு அன்ஹு யாராக இருந்தாலும் அவர்களை பின்பற்ற வேண்டும். அலாவுதீன் வாசித்தி கையை பிடிச்சாங்க அஹமது கபீர் ரிஃபாயி. அலாவுதீன் வாசித்துடைய கையை பிடிச்சதுனால அஹமது கபீர் ரிஃபாயி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்ட போகிறான். பிஹாலத்தில் போதி ரூஹி குந்தூர் சொல்லா. இதற்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ரசூலுல்லாஹ் அஹமது கபீர் ரிஃபாயி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க, முன்னாடி போய் நின்று சொல்கிறாங்க, இதற்கு முன்னாடி நான் என் ரூஹை அனுப்பி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், உங்களை ஜியாரத் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ நானே நேரில் வந்துட்டேன். உங்களுடைய கையை கொடுத்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய கையை காட்டினீங்கன்னு சொன்னால் அதில் நான் முத்தம் போடுவேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அலாவுதீன் வாசித்தியுடைய கையை பிடித்தார்கள் அவர்கள். அலாவுதீன் வாசித்தியோட கையை பிடிச்சிட்டு கேட்குறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட, நான் உனக்கு ஹாதியாக கொடுத்தனே, அவர் கையை நீ பிடிச்சிட்ட, அவர் கைக்கு பின்னாடி இருக்கிறதே என்னுடைய கை, என்னுடைய கைக்கு பின்னாடி இருக்கிறதே யதுல்லாஹி ஃபௌக ஐதீம்ல அல்லாஹ்வுடைய கை தான் இருக்கிறது. யான் ஹாதியாக கொடுத்த உங்க கையை நீ பிடிச்சிட்டு கேட்கறதுனால கையை நீட்டினார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் முத்தம் போட்டாங்க. அப்போ அவங்க உள்ளே இருக்கிறாங்கன்னா ஹயாத்தா இருக்கிறாங்க. அவங்க உள்ளே இருக்கிறதுனால தான் இந்த இறை நேசர்கள் எல்லாம் அவர்களுக்கு பின்பற்றி உள்ளே இருக்கிறாங்க. மற்றபடி அல்லாஹு தாலா அவர்களை இன்னும் ஹயாத்தாகத்தான் வச்சுக்கிட்டு இருக்கான். நாம் இங்கே இருக்கிறப்ப நம்ம வரத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் ரசூல், அந்த ரசூலை உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்தவர்கள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். இதுதான் நம்முடைய ஈமான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கான லஹு ஃபரதானி மின் உம்மத்தி அதுஹுல்லாஹு பிஹிமுல் ஜன்னா. யாருக்காவது என்னுடைய உம்மத்தில் 2 குழந்தை பிறந்து அது வஃபாத் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த 2 குழந்தை பிறந்து வஃபாத் ஆனதுக்காகவே அல்லாஹு தாலா என்ன பண்ணுவான், அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான். அப்போ ஆயிஷா நாயகி கேட்குறான், ஒரு குழந்தை பிறந்து இறந்துருந்தார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஒரு குழந்தைக்கும் அல்லாஹு தாலா கொடுத்துருவான். அப்புறம் இன்னொரு சில பேர் கேட்குறாங்க, யாருக்காவது குழந்தையே பிறக்கலை, அந்த குழந்தை பிறந்து இறக்கலை அப்படின்னா கேட்குறாங்க. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு வான ஃபரத்துன் உம்மத்தி, அப்படி யாருக்காவது குழந்தை பிறக்கவே இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு குழந்தையாக நானே ஆகிவிடுவேன். ஏன்னா அந்த சஹாபாக்கள் எல்லாம் அந்த நிலையில் தான் இருப்பாங்க. பெருமானார் குழந்தை பிறந்து இறந்தா, அந்த குழந்தை பிறந்து இறந்துருச்சுன்றதுனாலே அதற்காகவே அல்லாஹு தாலா சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு பெருமானார் சொல்லிட்டாங்க. நமக்கு குழந்தை பிறக்கவே இல்லையே, பிறந்துருச்சு, ஆனால் பெருமானார் சொல்லிட்டாங்க, ஆனால் குழந்தை பிறந்து இறக்கவே இல்லையே அப்படின்ற நிலையில் இருப்பாங்க. அப்படின்ற நிலையில் இருக்கிறவங்களுக்காகத்தான் பெருமானார் என்ன சொன்னாங்க, ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கவே இல்லையா, ஒருத்தருக்கு குழந்தை இல்லவே இல்லையா, அவருக்கு குழந்தையாக முஹம்மது ரசூலுல்லாஹ் நான் இருக்கின்றேன், நான் அவர்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போவேன். குழந்தை பிறந்தவங்களுக்கு அந்த குழந்தை கூட்டு போவோம்னாங்க, குழந்தையே இல்லாதவர்களுக்கு நான் தான் குழந்தை என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதைத்தான் அல்லாஹ் கிட்ட போகிறாங்களே மேராஜ் அன்னைக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றான் அல்லாஹு தாலா, ஆனால் அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி சாலிஹீன்,
அலா இபாதில்லாஹி சாலிஹின்ல இபாதத் செஞ்சவங்களெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இபாதத் செஞ்சு சாலிஹின் ஆயிட்டாங்க. அந்த குழந்தை உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடும். குழந்தை பிறந்து இறந்துருச்சே அந்த குழந்தை உங்களுக்கு சொர்க்கத்தை கூட்டு போயிடும். அலா இபாதில்லாஹி சாலிஹின்ல இபாதத் செஞ்சவங்க அவங்க சாலிஹீன்கள், அவர்கள் சாலிஹீன்களாக இருக்கிறாங்க. ஆனால் குழந்தையே இல்லாதவர்களுக்கு நானே குழந்தை என்று சொன்னதை போல அஸ்ஸலாமு அலைனால இபாதத்தே இல்லாமல் நல்லமலே இல்லாதவர்களை செய்தவர்களை பக்கத்தில் வைத்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை இல்லாதவர்களுக்கு தானே குழந்தையானதை போல இபாதத் அதிகமாக செய்யாதவங்க பாவ குழியில் இருக்கிறவங்களை எல்லாம் அஸ்ஸலாமு அலைனாவில் அவர்களோடு சேர்த்தார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு முஹப்பத் அவருடைய உம்மத் அவர்கள் மீது. அப்போ அந்த மலக்கு கிட்ட அல்லாஹு தாலா சொல்கிறான், மலக்குமார்கள்ட்ட, இன்னி ஜாய் ஃபில் அர்லி ஹலீஃபா, நான் என்ன பண்ணுறேன், இந்த உலகத்தில் என்னுடைய ஹலீஃபாவா மனிதர்களை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அல்லாஹு தாலா அவங்க ரத்தத்தை ஓட்டுவாங்க, அவங்களுக்கு சண்டை போட்டுப்பாங்க. இன்னி ஆலமும் உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். அதை சொன்ன உடனே அந்த மலக்குமார்கள் சுப்ஹானகலா இல்மலனா இல்லாமா அல்லம் தனா இந்த கந்தல் அலிமுலை, உனக்கு தான்ப்பா இல்மு இருக்குது, எங்களுக்கு எந்த இல்மும் கிடையாது, எல்லா இல்மும் நீ எங்களுக்கு கொடுத்தா தான் எங்களுக்கு வரும் அப்படின்னு அந்த மலக்குமார்கள் சொல்லிட்டாங்க. இப்போது அந்த மலக்குமார்கள் என்ன சொல்கிறாங்க, சுப்ஹானகலா இல்மலனா எங்களுக்கு இல்மை இல்லைன்னு சொன்னாங்க. அதற்கு முன்னாடி அந்த மலக்குமார்கள் நான் ஹலீஃபாவை கொண்டு வர போகிறேன், மனிதனை கலீஃபாவாக கொண்டு வர போகிறேன்னு சொன்னப்போ அப்போவும் அவங்களுக்கு இல்மு இல்லை தானே. அப்போ அவங்க இல்மு இல்லை, அல்லா நீ என்ன கொண்டு வந்தாலும் சரி எங்களுக்கு எந்த இல்மும் கிடையாது, எல்லா இல்மும் நீ தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவங்க சொல்லியிருக்கலாம்ல. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ரத்தத்தை ஓட்டுவான், அவனே இல்லாமல் ஆக்கிப்பான், ஃபசாது பண்ணுவான், அவனை போய் கொண்டு வர போறியான்னு கேட்டாங்களே. ஆனால் இப்போ அல்லா கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய விஷயம் தான் என்னது, எங்களுக்கு எந்த இல்முமே கிடையாது, எல்லா இல்முமே நீ தான் சொல்லித்தரணும். அப்போ ஆரம்பத்தில் நிராகரித்தாங்களே, மனிதன் வரப்போறான்னு சொன்னோன்னு நிராகரித்தாங்களே, அப்போ என்னன்னா அவன் யாரோ ஒருத்தன் இவனுங்களுக்கு பாடம் நடத்தினாங்களே வருஷ கணக்கில், ஷைத்தான் பாடம் நடத்தினாங்களா வருஷ கணக்கில், அந்த ஷைத்தானுடைய இல்மு தான் இது. மலக்குமார்களுக்கு மலக்குன்னு இங்கே இருக்கீங்க, மனிதர்னு ஒருத்தர் வராரு, அவர் எதுக்கு கொண்டு வர போறேன்னு ஷைத்தான் மூலமாக வந்தது அவர்களுக்கு இல்மு. அல்லாஹ்வின் மூலமாக வந்திருக்கக்கூடிய இல்மு, உன் இல்மை தவிர வேற எந்த இல்முமே எனக்கு கிடையாது. அப்போ ஷைத்தான் மூலமாகவும் இல்மு வரும், அல்லாஹ்வின் மூலமாகவும் இல்மு வரும். அப்படி அல்லாஹ்வின் மூலமாக இல்மை பெறக்கூடியவர்களா அல்லாஹ் தாலா நம்மளை ஆகணும். அப்போது நேரமாயிடுச்சு. ஷைத்தான் சாதாரண ஆள் கிடையாது, விட மாட்டோம். நம்மளை நேரான பாதையில் அவங்கள போக விட மாட்டேன். அல்லாஹ்கிட்ட அவன் சேலஞ்ச் பண்ணுறதே அதுதான். என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கான், இருக்கிறதே என்ன சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவர்களை நான் எப்படி வழிகேட்டில் போனனோ அந்த மாதிரி அந்த உம்மத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே, ஆதமுடைய மக்கள் எல்லாத்தையுமே நான் வழிகேட்டில் கொண்டு வருவேன். கடலுக்கு போகக்கூடாதுன்னு அம்மா சொல்லி வச்சுருக்கா. ஆனால் அந்த பிள்ளை கடலுக்கு போகுது, கடலுடைய அலை வந்து போவது, என் காலை மட்டும் நினச்சிக்க அப்படின்னு அந்த பிள்ளைக்கு அந்த கடலை கூப்பிடுறத போலவே தெரிஞ்சிச்சு. கடலை கூப்பிடுறதா, நம்மளை கூப்பிடுது, காலை மட்டுமாவது நினைக்க சொல்லுதுன்னு போய் அந்த குழந்தை போய் காலை நினைக்க போகுது. அந்த பிள்ளை காலை நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப திருப்பியும் அந்த அலை அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆஹா, அலை நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு அந்த பிள்ளைக்கு என்ன தெரியுது, நம்ம காலை மட்டும் நினைக்க வேண்டாம், நம்ம போய் நம்மளுடைய உடலையே நினச்சிக்கலாம் அப்படின்றதுக்கு கூப்பிடுறது போலவே அந்த கடல் தெரியுது. அந்த பொண்ணு அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த கடலுடைய அலையை பார்த்து, அந்த கடலுடைய விஷயத்தை பார்த்து உள்ளே போகுது. உள்ளே போனால் கடல் அந்த குழந்தைய சும்மா விடுமா? குழந்தை அது நீச்சல் தெரியாது, எதுவுமே தெரியாது. சாதாரண ஒரு குளம் ஆற்றுலையே நீச்சல் தெரியாதவங்க போனால் இல்லாமல் போயிடுவார்கள். கடலிலே மாட்டிக்கொண்டது அந்த குழந்தை. கரும்பு சக்கையாக்கி சாரெல்லாம் எடுத்துகிட்டு சக்கையை போடுற மாதிரி, ஜூஸுடைய சாரெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஜூஸுடைய தோலை போடுற மாதிரி, பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு பழத்துடைய தோலை போடுற மாதிரி உயிரை எடுத்து விட்டு அந்த உடலை தள்ளுகிறது இந்த கடல். உயிரையே எடுத்துட்டியே, அப்போ உடலையே எடுத்துட வேண்டியதானே? உயிர் போயிடுச்சு, ஆனால் உயிர் போகும் வரை தன்னிடம் வைத்துக்கொண்டு உயிர் போனவுடன் உடலை தள்ளி விடுது இல்லையே. தாய் பார்க்குறா, தாய் கதறா, போக வேணாம்னு சொன்னேனே, அந்த கடல்கிட்ட போக வேணாம்னு சொன்னேனே, இப்படி போயிட்டியே அப்படின்ட்டு
கோவப்பட்டு என்னை கேட்காம இந்த கடலில் போனியே, உன்னை தூக்கி இப்போ உடலாக வந்திருக்கே, உயிர் போயிடுச்சே அப்படின்னு அந்த பாடியை தூக்கி திருப்பி கடல்லே போடுவாளா? அந்த என்னென்ன நல்ல முறையில் எப்படி எப்படிலாம் அடக்கம் பண்ண வேண்டுமோ, எப்படி எப்படிலாம் அதற்கு ரஹமத்தை பொழிய வேண்டுமோ அப்படியெல்லாம் பொழிது நல்லடக்கம் செய்து தான் அடக்கம் செய்வா. என் பேச்சை கேட்காம கடலுக்கு போயிட்டியே, உயிர் இல்லாமல் இப்போது செத்த சவமாக வந்திருக்கேன்னு அந்த சவத்தை தூக்கி திருப்பி கடல்லே போடுவாளா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானுடைய வலையில் மாட்டி, அவனுடைய செயலில் மாட்டி, அவனுடைய ஃபசாதில் மாட்டி, நாம் எவ்வளோ பெரிய பாவியான நிலையில் போனால் கூட அந்த தாய் அந்த உடலை தூக்கி போடாமல் அவள் எந்த நிலையில் அந்த குழந்தையை முன்னால் பார்த்தாலோ அதே போல பார்த்து இன்னும் கதறி கதறி அழிது அதற்கு செய்ய வேண்டிய ரஹமத்தை எல்லாம் செய்வதை போல அந்த ஷைத்தானுடைய விஷயத்தில் மாட்டி நாம் சின்ன பின்னமாக போனாலும் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஃபாத்தில் அஹ்லில் கபாயிரி மின் உம்மத்தி, பெரும் பாவங்கள் செய்து பாவியானவர்களுக்கு நான் ஷஃபாத் செய்வேன், பாவியானவர்களுக்கும் நான் ஷஃபாத் செய்வேன். ஒரு தாயுடைய பெருமை, தாயுடைய ரஹமத்தே இப்படி இருக்குன்னு சொன்னா, அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய 100 ஜுசுவா ஒரு பிரிவா பிரிச்சா கூட ஒரு தாயுடைய முஹப்பத் வராது. அப்ப பெருமானாருடைய 100 குல்லுடைய முஹப்பத்தும் ரஹமத்தும் எவ்வளவு இருக்கும்? அப்ப அவர்கள் விட்டு விடுவார்களா? எனவே தான் சொன்னார்கள், ஒரு பாவம் செஞ்ச பாவிக்கும், பெரும் பாவம் செஞ்ச பாவிக்கும் என்னுடைய ஷஃபாத் இருக்கு, என்னுடைய பரிந்துரை இருக்கு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அந்த பெருமானாரை நம்ம என்ன செய்ய முடியும்? பெருமானார் நமக்காக நம்ம செய்கிறாங்க, அந்த பெருமானாருக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? பெருமானாருக்காக நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? பெருமானார் அவ்வளோ நமக்காக செய்கிறாங்க. அவங்க செஞ்சதெல்லாம் வாழ்நாள் விஷயங்கள் எல்லாமே உம்மத்துக்காக தான் செஞ்சாங்க. அப்போ அந்த பெருமானாருக்காக நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நாம் மறுமையில் நாம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு நாம் என்னென்ன செயல்கள் செய்கிறோமோ அதுதான் நாம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய செயல். ஏன்னா நாம் பாதிக்கப்பட்டால் அதிலே முதலில் பாதிக்கப்படுவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். எனவே அவர்களுக்காக நம்ம ஒன்றும் செய்யறது கிடையாது. நமக்கு பாதிப்பு வராமல் இருப்பதற்கு நாம் என்னென்ன நல்ல அமல்கள் செய்கிறோமோ, என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்கிறோமோ, என்னென்ன ஜிக்ர் செய்கிறோமோ, எவ்வளோ ஸலவாத் ஓதுறோமோ அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது, அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடியது, அதுதான் பெருமானாருக்கு சந்தோஷப்படும். அப்போ அந்த பெருமானாரின் மீது ஒருத்தர் 10 ஸலவாத் ஓதுறார், பெருமானாரின் மீது ஒருத்தர் 10 ஸலவாத் ஓதுறாருன்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிராத்து பாலத்தில் அவனை கொண்டு போகிற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான், மலக்கு சொல்கிறாங்க, அவனுக்கு ஹவுலுல் கௌசர் தண்ணியை நான் கொடுத்துருவேன். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறேன், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவனுக்காக நான் சஜ்தாவில் விழுந்துருவேன், அல்லாஹ் அவனை மன்னிக்காத வரைக்கும் நான் சஜ்தாவிலிருந்து எஞ்சிக்க மாட்டேன். மலக்குல் மவுத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறது, அவனுடைய ரூஹ நபிமார்களுடைய ரூஹை போல அவருடைய ரூஹை நான் வாங்குவேன். இது இவ்வளோ அமல் செஞ்சு இத்தனை ஆயிரம், இத்தனை விஷயம், 1000 லட்சம் கோடி அந்த அமல்களுக்காக அந்த அளவுக்காக சொல்லப்படவில்லை. இது ஒருவர் 10 ஸலவாத் ஓதுறாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது 10 ஸலவாத் ஓதுறாருன்னு சொன்னால் அவருடைய அந்தஸ்து என்ன? அவருக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிராத்து பாலத்தில் கூட்டு போகிற பொறுப்பு எடுக்கிறாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹவுலுல் கௌசர் தண்ணியை கொடுக்குறாங்க. இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சஜ்தால எடுக்கிறாங்க பாவம் மன்னிக்கப்படும் வரை. மலக்குல் மவுத் நபிமார்களுடைய ரூஹை வாங்குவதை போல் வாங்குகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஸலவாத் ஓதுறதுனால, நான் தான் அப்போவே சொன்னேனே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாற்றமும் கிடையாது, பெருமானார் ஸல்லல்லாஹுடைய விஷயத்தில் எந்த விஷயமும் கிடையாது. அவர்களின் மீது ஓதுவதன் மூலமாக அதில் அடைய போவதெல்லாம் யார் அடையிறதெல்லாம் நம்ம தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இங்கே இருந்துட்டு இந்த விஷயத்தை கேட்டுட்டு நம்ம செய்ய வேண்டிய செயல் ஷேகநாயம் சொன்னது, 1000 ஸலவாத் ஓதுறாரு டெய்லினா, இந்த 10 கேட்டதற்கு பிற்பாடு 1010 ஆக்குவோம். 1010 ஆக்குவோம். 1010 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
100 சலவாத் ஓதுறார், 100 தான் ஓதுறார் ஒருத்தர்னா 100 110 ஆகும். ஒருத்தன் 10,000 சலவாத் ஓதுறான் ஒரு நாளைக்கு. 10,000 சலவாத்தா பார்க்காதீங்க, லட்ச சலவாத் ஓதுறவங்களாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நமக்கே தெரியாமல் நம்ம கூட இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. 1,10,000 சலவாத் ஓதுவோம். 10,000 சலவாத் என்றால் 10,010 சலவாத். இந்த மஜ்லிஸுடைய முபாரக், இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தின் மூலமாக 10 சலவாத்தை ஏற்றி அதன் மூலமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தோஷத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் ஆக்க வேண்டும். ஆலிமாக்களை அல்லாஹு தஆலா கபூல் செய்யக்கூடிய ஆலிமாக்களாக நம்மளுடைய எல்லா அமலையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்து, நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து, நம்முடைய தாய் தந்தருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து, நம்முடைய ஹலாலான எல்லா ஹாஜத்துகளையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ஷேக நாயகம் எப்படி ஒரு முரீத் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அப்படி செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். அந்த ஷேகுக்கு அல்லாஹு தஆலா நோயில்லாத நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.